கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்ற பெண்ணின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதியுதவி அறிவிப்பு. 2 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவு. யுஜிசி விதிகளுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. யுஜிசி விதிமுறைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஈரோட்டில் இடைத்தேர்தலையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்குவது நிறுத்தி வைப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் பொங்கல் தொகுப்பு வழங்க அனுமதி கோரியுள்ளோம் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தகவல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திராவிடர் கழகம் சார்பில் மனு. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். தந்தை பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பேசி வரும் சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி கோஷங்கள். கடலூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு யாரந்த சார் என்ற பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுக கவுன்சிலர்கள் பேட்ஜை கழற்ற மறுத்ததால் அடுத்த 2 கூட்டங்களில் பங்கேற்க முடியாதபடி சஸ்பெண்ட் செய்து மேயர் சுந்தரி ராஜா உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமுண்டு பகுதியில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனை. கேரளாவிலிருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி வந்த 5 வாகனங்கள் பறிமுதல், 9 பேர் கைது. நீலகிரி மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் யாரந்து சார் என வாகனங்களில் ஸ்டிக்கர் வில்லைகள் ஒட்டும் பணியில் ஈடுபட்ட நிர்வாகிகள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் நூதன முறையில் நீதி கேட்பு. கோவில்பட்டியில் காதல் பூ வைத்துக் கொண்டு கரும்பு ரொக்கப்பணம் எங்கே என்று கேட்டு தமிழக அரசுக்கு எதிராக நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் அம்மன் கோவில் முன்பு தேரடி கருப்பனுக்கு தேங்காய் உடைத்து மனுக்களை மாலையாக அணிவித்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 6 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதிக்கு வருகை. திருப்பதி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியில் காட்ட முடியவில்லை என சபாநாயகர் அப்பாவு விளக்கம். ஒளிபரப்பு முறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் எதிர்க்கட்சியினரை காட்ட இயலவில்லை என்றும் கருத்து. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் வரைவு விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேறிய தீர்மானம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்து பாஜகவினர் வெளிநடப்பு. வெளிநாட்டு மாணவர்களுடன் நம் மாணவர்கள் போட்டி போடும் வகையில் கல்வி தொடர்பாக திருத்தங்கள் வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. பெரியார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த சீமானை கண்டித்து புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி கொடிகளை அகற்றி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போராட்டம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை நோக்கி ஆவேசமாக செல்ல முயன்ற நாம் தமிழர் கட்சியினர் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. பெரியார் கொள்கைகளை எதிர்ப்பதுதான் என் கொள்கை. இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் என்றும் வேறு நாட்டவர் என்றும் கூறியவர் பெரியார். தமிழ்தாய் உங்களை படிக்க வைத்தாளா என பெரியார் பேசவில்லையா என சீமான் காட்டமாக கேள்வி. திராவிடம் குறித்த தெளிவு இல்லாமல் பெரியாரை ஆதரித்து பேசி வந்தேன், தற்போது தெளிந்துவிட்டேன் என சீமான் பேட்டி.
தமிழர்களுக்கு பெரியார் தான் அரண் என்று கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்றும் கேள்வி. 2008, 2009, 2010 தான் திராவிடன் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற, நீ குருடங்கிற. ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். திராவிடத்தை ஒழிப்பதும் பெரியாரை எதிர்ப்பதும் தான் எனது கொள்கை என சீமான் பரபரப்பு பேட்டி. திராவிடம் என்றால் திருடர்கள் என்று பிற்காலங்களில் இருந்து தெரிய வந்தது என்றும் கருத்து. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு நீங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை வைக்கீங்க? என்ற கொள்கை 15 வருஷமா பேசுற இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற எது? பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கரைந்து கொண்டிருக்கும் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்று அமைச்சர் சேகர்பாபு கருத்து தெரிவித்த விவகாரம். எனது கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது என்றால் சேகர்பாபு ஏன் கவலைப்படுகிறார் என சீமான் கேள்வி. அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த போதுமான தண்ணீர் இல்லை. இது அதிபர் ஜோ பைடனின் தவறான நிர்வாகத்திற்கான உதாரணம் என அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் விமர்சனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜனவரி 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இரவு நேரங்களில் உறைபனிக்கு வாய்ப்பு. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யுஜிசியின் நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடான கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என பேச்சு. எல்லா முறைகேடும் நடக்கும் நம்பர் 1 தேர்வாக நீட் தேர்வு உள்ளது. யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. மாநில அரசின் கல்வி நிலையங்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சி. தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக புதிய விதிகள் அமைந்துள்ளன என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்று இபிஎஸ் கேள்வி. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளை மக்கள் பார்க்கக்கூடாது என அரசு நினைப்பது ஜனநாயக படுகொலை என இபிஎஸ் சாடல். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்றும் கேள்வி. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஆந்திர உள்துறை அமைச்சர் அனிதா அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள கும்பமேளாவில் பங்கேற்க சுமார் 40 கோடி பேர் உத்தரப்பிரதேசம் வருவர். 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் ஈட்டப்படும் எனவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தகவல். தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என மேலூர் கிராம மக்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி உறுதி. பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அனலி புதுநகரில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வெட்டி படுகொலை. நண்பர்களுடன் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறால் அரங்கேறிய கொலை. பொள்ளாச்சி பகுதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரம். 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10,000 லட்டுகள் செய்ய ஏற்பாடு.
வருகின்ற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நமது ஆலயத்தில் பெரும் திரளாக வரவிருக்கும் பக்தர்களுக்கு எம்பெருமான் பிரசாதமாக லட்டு பிரசாதத்தை திருச்சன்னதியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சேவா சங்கத்தின் சார்பாகவும் ஆண்டாள் கோஷ்டியின் சார்பாகவும் அனைத்து பக்தர்களுக்கும் இங்கேயே தயார் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த பிரசாதமானது வருகின்ற 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று வரும் பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்க ஆயத்தமாகப்பட்டு வருகின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.